ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்து கேப்சிகம் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கேப்சிகம், அப்புறம் வந்து கோதுமை மாவு. நம்ம கோதுமை மாவில் தான் என்ன செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அடித்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை இதுக்கு கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சால்ட்டு அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தோசை பேட்டர் அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து தோசை சுட போகிறோம். ஓகே, தோசை மாவை வந்து தோசை கல்லில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தோசை அளவு மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அது நல்லா குக் ஆகணும். ஏன்னா இதில் வந்து நம்ம கேப்சிகம் எல்லாம் வந்து சும்மா அரைச்சி போட்டனால அந்த ரா ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, இப்படி எடுத்து அதுக்கப்புறம் வெந்தோடனே ஒரு பக்கம் வெந்தோன்னா நெக்ஸ்ட்டு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அதுவும் குக் ஆகட்டும். திரும்ப ஒன் டைம் இப்படி மறித்து போட்டுங்க. குக் ஆகாதான் மறித்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி தட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுமா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு. எரிப்பா இருக்குதா? கேப்சிகம் ஸ்மெல் வருதா? இல்ல. ஓகே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். பாய், குட் நைட்.